வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். நான் பார்த்துட்டு இருக்கிற யூனிட் 6 ப்ரோக்ராமிங் வித் C++. இப்போ நான் பார்க்க போகிற சாப்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் லாங்குவேஜ் டிசைன் அண்ட் டெக்னிக்கல் இஷ்யூஸ். இதில் நம்ம போன வீடியோஸில் பார்த்திங்கன்னா அதோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட கான்செப்ட்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேரடைம்ஸ் அண்ட் மாடல்ஸ்னு பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் மாடல்ஸ் இருக்குன்னா இம்ப்ரேட்டிவ் மாடல், அப்ளிகேட்டிவ் மாடல், அதுக்கப்புறம் ரூல் பேஸ்டு, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட், எந்த மாதிரி வந்து நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ப்ரோலாக் அப்படின்றது லாஜிக்கலாக இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு C++ ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக இருந்துச்சு. அதே மாதிரி சி வந்து உங்களுக்கு வந்து ப்ரொசீஜரல் ஃபங்க்ஷன்ஸ் தான் முக்கியத்துவம் கொடுக்குறதா இருக்கும். அது வந்து அப்ளிகேட்டிவில் வரும். அப்புறம் இம்ப்ரேட்டிவ், அது மாதிரி சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி 4 மாடல்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட் அப்படின்னா உங்கள் ப்ரோக்ராம் எந்த ஒரு பேஸில் வந்து ரன் ஆகிட்டுருக்குது, அதோட ஓஎஸ் அப்படின்றதா இந்த என்விரான்மெண்ட். அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட் இஸ் த என்விரான்மெண்ட் இன் விச் ப்ரோக்ராம்ஸ் ஆர் கிரியேட்டட். இதில் நீங்கள் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அண்ட் தென் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து லெஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் அந்த லாங்குவேஜ் டிசைன் டிபெண்டன்ஸியாக இருக்காது தேன் த ஆப்ரேட்டிங் என்விரான்மெண்ட். ஆப்ரேட்டிங் தான் மெயினாக எடுத்துக்கும், டிசைன் நம்ம விட ஆப்ரேட்டிங் என்விரான்மெண்ட் தான் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கும். அப்புறம் இன் விச் த ப்ரோக்ராமர் எக்ஸப்டட் டு எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? என்விரான்மெண்ட் பார்த்திங்கன்னா ப்ரைமர்லி சப்போர்ட்ஸ் இருக்கும், சப்போர்ட் டூல்ஸ் இருக்கும். அதே மாதிரி கமாண்ட் லாங்குவேஜ் ஃபார் இன்வோக்கிங் தெம். அதை வந்து அந்த ப்ரோக்ராமை நம்ம இன்வோக் பண்ணுறதுக்கு சில கமாண்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருப்போம், டூல்ஸும் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ சப்போர்ட்டிவ் டூல் அப்படின்னா பார்த்திங்கன்னா அது ஒரு அனதர் ப்ரோக்ராமாக கூட இருக்கலாம், விச் இஸ் யூஸ்டு பை ப்ரோக்ராமர் ஆஸ் அன் எய்ட். ஒரு சப்போர்ட்டிவ் ப்ரோக்ராமாக அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க இவங்களோட ப்ரோக்ராமை ரன் பண்ணி காட்டுறதுக்கு. அதே மாதிரி ஒன் ஆர் மோர் ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரியேஷன் ஆஃப் ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டேஜஸ் தாண்டி தான் அந்த ப்ரோக்ராமே அவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதுதான் டூல்னு அர்த்தம். டிபிக்கல் டூல் பார்த்திங்கன்னா எடிட்டர்ஸு. நீங்கள் வந்து சி ப்ரோக்ராம் எழுதுறதுக்கும் எடிட்டர் தேவைப்படும். டீபக்கரு, அதுதான் நத்திங் பட் உங்களுக்கு ப்ரோக்ராமை வந்து எரர் இருக்கான்னு செக் பண்ணி கொடுக்குறது. அதுக்கப்புறம் வெரிஃபையர்ஸ், அதே மாதிரி தான் இதுவும். அப்புறம் டெஸ்ட் டேட்டா ஜென்ரேட்டரு, அப்புறம் ப்ரிட்டி பிரிண்டர்ஸ், இதெல்லாம் தான் வந்து டூல்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்க்குறதுக்காகவும் சரி, டீபக் பண்ணுறதுக்காகவும் சரி, வெரிஃபை பண்ணுறதுக்காகவும் சரி, டெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் சரி, பிரிண்ட் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் சின்ன சின்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, அதுதான் சப்போர்ட்டிவ் டூல்ஸ்னு அர்த்தம். சரிங்களா? இதுதான் தான் பேசிக் என்விரான்மெண்ட்ஸ் ஃபார் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். தென் எஃபெக்ட்ஸ் ஆன் லாங்குவேஜ் டிசைன். ஸோ நீங்கள் வந்து லாங்குவேஜை பண்ணுறதுக்கு ஒரு டிசைன் பண்ணியிருப்பீங்க. ஒரு C++ஏ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணுறதுக்குன்னா ஒரு சம் எஃபெக்ட்ஸ் போட்டிருப்பீங்க. அது என்னன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட் ஹாவ் அஃபெக்டட் லாங்குவேஜ் டிசைன் ப்ரைமர்லி இன்ட்டு 2 மேஜர் ஏரியாஸில் அஃபெக்ட் பண்ணுது டிசைனை வந்து. ஒன்று பார்த்திங்கன்னா ஃபீச்சர் எய்டிங் செப்பரேட் கம்பைலேஷன்ஸ், assembly of program from components, and features aiding programs testing and debugging. ஸோ இங்கே 2 இருக்குது. ஒரு தனியான ஒரு கம்பைலேஷனுக்கு ஒரு ஃபீச்சர்ஸ் வச்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரோக்ராமை நீங்கள் வந்து அசம்பிளி ஆஃப் ப்ரோக்ராம் ஃப்ரம் காம்பனன்ட்ஸ்லேருந்து எடுக்கிறீங்க அந்த ப்ரோக்ராமை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்க்கும் டீபங்கிங்க்கும் சில ஃபீச்சர்ஸ் வந்து எய்டிங்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் தான் வந்து ஒரு டிசைனை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய மேஜர் ஏரியாஸு. நம்ம ஃபஸ்ட்டு செப்பரேட் கம்பைலேஷனை என்னென்னு பார்க்கலாம். செப்பரேட் கம்பைலேஷன் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எனி ஒரு ப்ரோக்ராம், பெரிய ப்ரோக்ராம் நீங்கள் எழுதினாலும் it is ordinarily desirable to have different programmers or programming groups design. இப்போது ஒரு ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் அவங்கள நிறைய டீம்ஸ் இருப்பாங்க. டிசைன் பண்ணுறதுக்கு, அனலைஸ் பண்ணுறதுக்கு, கோடிங் எழுதுறதுக்கு, இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்ணுறதுக்கு, பிளானிங் பண்ணுறதுக்கு, டெஸ்ட் பண்ணுறதுக்கு, டீபக் பண்ணுறதுக்கு, இது மாதிரி நிறைய டீம்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. நிறைய டிசைன்ஸ், நிறைய ப்ரோக்ராமர் இருப்பாங்க டிசைன் பண்ணுறதுக்கு.
கோட் எழுதுறதுக்கு, டெஸ்ட் போட்டு எழுதுறதுக்கு, ஃபைனலாக எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி அந்த காம்பனண்ட்டை கொண்டு வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ரோக்ராமாக நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதனால செப்பரேட் கம்பைலேஷன்ஸ் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு சாஃப்ட்வேர்ஸ்க்குமே வந்துட்டு. This requires the language to be structured to that individual subprograms or other part can be separately compiled and executed without the ஒரு பார்ட்டுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இன்னொரு பார்ட் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை தனியாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்து வச்சுருப்பீங்க, இன்னொன்று தனியாக பண்ணி வச்சுருப்பீங்க, கடைசியாக எல்லாத்தையும் சேர்த்து இன்னொரு தடவை நம்ம ரன் பண்ணி பார்க்கணும். அதான் சொல்கிறாங்க, மெர்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றையும் கம்பைல் பண்ணி பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபைனல் ப்ரோக்ராம் நம்ம கொண்டு வரும்போது மெர்ஜ் பண்ணி எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. தென் கம் தி செப்பரேட் கம்பைலேஷன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப இஸ் மேட் டிஃபிகல்ட் பை த ஃபேக்ட் தட் இட் compiling one subprogram, the compiler may need information about other subprograms and shared data as in following. ஸோ இங்கே கம்பைலேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு பாடம் தனித்தனி கம்பைல் பண்ணி வச்சுருப்பீங்க, மேபி நீங்கள் டெஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒட்டுக்கா சேர்த்தும் போது ஒவ்வொரு சப்ரோக்ராம்ஸை பற்றியும் அந்த கம்பைலேஷன் பாட்டுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதனால தான் இந்த இடத்துல கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அது என்னென்னு பார்க்கலாம். இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் நம்பர்ஸ், அதோட ஆர்டர் என்ன, பேராமீட்டர் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, அது எல்லாமே அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். கால் பண்ணிக்கணும் கம்பைலர். எக்ஸ்டர்னல் சப் ப்ரோக்ராம் வேலிடான்னு செக் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது வந்து அந்த கம்பைலருக்கு திஸ் லாங்குவேஜ் இன் விச் அதர் சப் ப்ரோக்ராம் இஸ் கோடட் மே நீட் டு நோ. வேறு லாங்குவேஜில் இன்னொரு ப்ரோக்ராம் எழுதியிருந்தீங்கனாலும் அதுவும் இந்த கம்பைலருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அப்புறம் கால் பண்ணுங்களா டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கும் கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால டிஃபிகல்ட்னு நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, டிக்ளரேஷன் ஆஃப் டேட்டா டைப் ஃபார் எனி வேரியபிள் ரெஃபரன்ஸ் இஸ் நீடட் டு அலோவ் த கம்பைலர். ஸோ நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருப்பீங்க டேட்டாஸ்லாம் ஒன்று வேரியபிளை வச்சோம், அதுவும் அந்த கம்பைலருக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஸ்டோரேஜ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் வேரியபிளும் தெரிஞ்சிருக்கணும் கம்பைலருக்கு. த கரெக்ட் ஆஃப்செட் வித்தின் த காமன் என்விரான்மெண்ட் பாக்ஸில் நீங்கள் போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்டர்னல் டிஃபைன் பண்ணியிருக்கீங்க, டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க, லோக்கலாக இருந்தாலும் சரி, அது கரெக்டான ஸ்டோரேஜும் கம்ப்யூட்டிங் ஆக்சஸ் ஃபார்முலாஸும் இருந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக நீங்கள் கம்பைல் பண்ணும் பொழுது நீங்கள் டேட்டாஸை ஷேர் பண்ணணும், ஆப்ஜெக்ட்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும், ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, த லாங்குவேஜ் மே ரிக்வயர்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் டு பி ரீடிக்ளேர் வித்தின் சப் ப்ரோக்ராம்ஸ். ஸோ அதனால தான் இந்த ஃபார்ட்ரான் அந்த லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருமே திருப்பி ரீடிக்ளேர் பண்ணியிருப்பாங்களாமா லாங்குவேஜுக்கு தேவையானது. என்னதான் நீங்கள் சப் ப்ரோக்ராம் போட்டிருந்தாலும் சரி, அப்போ தான் என்ன பண்ண முடியும், கம்பைல் பண்ணும் பொழுது நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் ஃபார்ட்ரான் லாங்குவேஜில் அது மாதிரி பண்ணியிருப்பாங்களாம் ரீடிக்ளேர். இட் இஸ் prescribes a particular order of compilations to require compilations of each subprograms to proceed by the compilation specifications of all called programs and shared data. அதே மாதிரி அடாலையும் உங்களோட பாஸ்கலில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எந்த ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே சப்ப்ரோக்ராம்ஸில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. It may requires the presence of library containing the relevant specifications during compilation. இந்த ஜாவா ப்ரோக்ராமிங்கில் C++லேயும் பார்த்தீங்கன்னா அதனால தான் கம்பைல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்களோ அந்த லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ்லேருந்தோ அது ஸ்கொயர் ரூட்டோ பவரோ இல்லை பையோட வேல்யூ எதுனாலும் எடுத்துக்கும். அதனால தான் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இன் C++ அண்ட் ஜாவா. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த ஸ்கொயர் ரூட்டுக்கான ப்ரோக்ராமை நான் எழுதி அதை கம்பைல் பண்ணி கரெக்டாக நான் வச்சுருக்கேன். அதனால நான் வந்து லைப்ரரி ஃபங்க்ஷனில் math.h இன்க்ளூட் பண்ணிட்டேன்னா நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே ஒரு ப்ரோக்ராம். நீங்கள் சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு சிஇன் சி அவுட்டுன்னு எழுதுறீங்க, ஃபார் இஃப் போடுறீங்க, ஸ்விட்ச் எல்லாமே ஒரு கோடிங். அதுதான் தான் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து தான் சப் ப்ரோக்ராம்ஸ் லைப்ரரியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் ஜாவாலையும் C++லையும். ஸோ இன் term independent compilation is usually used for the option 1. Each subprogram may be independently compiled without any extra informations. ஸோ இண்டிபெண்ட்டாக கம்பைல் பண்ணி நான் மறுபடியும் ரீடிஃபைன் பண்ணிக்கிறது தான் இந்த ஃபஸ்ட் ஒன். இண்டிபெண்ட் கம்பைலேஷன்ஸ் இருக்குது. ஆனால் இதுலேயும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஏன்னா நோ வே டு செக், அதை செக் பண்ணுறதுக்கு கன்சிஸ்டன்ஸ் செக் பண்ண முடியாது எக்ஸ்டர்னல்ஸ் ப்ரோக்ராம்ஸில் வந்து. தென் டேட்டாஸ் ஆர் ரீடிக்ளேர் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கணும் சப் ப்ரோக்ராம்ஸில் வந்து. ஸோ இதுதான் டிஸ்அட்வான்டேஜாக. ரீடிக்ளரேஷன் சப் ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் பண்ணும்போது
டு நாட் மேக்சுவல்ஸ் அந்த உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சரை வந்து அது சப்போர்ட் பண்ணாமலும் போகும். அப்போ எரர் வரக்கூடிய கரெக்டாக அசம்பிள் பண்ணும்போது இந்த மாதிரி இண்டிபெண்ட் கம்பைல்டு ப்ரோக்ராம்ஸில் எரர் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அடுத்ததில் நீங்கள் அடாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ரிஸ்கிரைப்டாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நீங்கள் கால் பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளோட C++ல் ஹெடர் ஃபைல்ஸு லைப்ரரிஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சப் ப்ரோக்ராம்ஸு, டைப் டெஃபினேஷன்ஸு, அதெல்லாம் லைப்ரரி வந்து கம்பைலேஷன்ஸுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. Usually it is described desirable to allow the body of the subprograms to be emitted only with the specifications. The body will be compiled separately later. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பியும் கீழே வந்து ஒரு தடவை கம்பைல் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? இந்த அடால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப் ப்ரோக்ராம்ஸோ இல்லை டாஸ்க்கோ இல்லை பேக்கேஜோ 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்களா. ஒன்று ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இன்னோட பாடி ஆகும். மேபி செப்பரேட்லி கம்பைல் பண்ணி ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அந்த அதே மாதிரி சப் ப்ரோக்ராம்ஸ் கம்பைல் பண்ணி வச்சுருப்பாங்க. சப் ப்ரோக்ராம் நீங்கள் கால் பண்ணும் பொழுது ஹேஸ் நாட் எட் பி கம்பைல்ட் இஸ் டேர்ம்ட் அஸ் ஸ்டப்னு அர்த்தம். கம்பைல் பண்ணாமலும் வச்சுருந்தாங்கன்னா நாட் எட் பீன் கம்பைல்ட் இஸ் டேர்ம்ட் அஸ் ஸ்டப்னா என்னன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு சப் ப்ரோக்ராம்ஸ் கால் பண்ணி மேட் டு சப் ப்ரோக்ராம் தட் ஹேஸ் நாட் எட் பி கம்பைல்டு பண்ணாமல் ஒரு டேர்ம் இருந்துச்சு அப்படின்னா அது பேர் தான் ஸ்டப்னு அர்த்தம். சப் ப்ரோக்ராம் கண்டெய்னிங் ஸ்டப் மேபி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும், ரீச் பண்ணணும். சப்போஸ் கால் பண்ணுவாங்க, அதை டயக்னைஸ் பண்ணுறதுக்கு மெசேஜ் பிரிண்ட் பண்ணி தருவாங்க, தகுந்த ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் கம்பைல் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா செப்பரேட்லி கம்பைல் சப் ப்ரோக்ராம்ஸையும் நம்ம டெஸ்ட் பண்ணுவீங்க ஃபர்தர் யூஸுக்கு. அது நம்ம என்ன பண்ண முடியும், நாட் இட் அவைலபிளாக கூட சில டைம் இருக்கலாம். அனதர் ஆஸ்பெக்ட் ஆஃப் செப்பரேட் கம்பைலேஷன் பார்த்தீங்கன்னா என்ன அஃபெக்ட் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணணும்னா அஃபெக்ட்ஸ் த லாங்குவேஜ் டிசைனை இன் யூஸ் ஆஃப் ஷேர்டு நேம்ஸ். நீங்கள் நேம்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலியமாகவோ அந்த டிசைனை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் செவரல் குரூப்ஸ் ஆர் ரிட்டன் போர்ஷன்ஸ் ஆஃப் லார்ஜ் ப்ரோக்ராம் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா டிஃபிகல்ட் எந்த நேமை நான் இந்த ப்ரோக்ராமுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேனா பண்ணலையா, இதனால எரர் வருமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நேம்ஸை அதை ஷேர் பண்ணிக்கிறதுனால. காமன் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நீங்கள் ஒன்றா சேர்த்து நீங்கள் அசம்பிள் பண்ணி கம்ப்ளீட் பண்ணும் பொழுது சேம் நேம்ஸ் இருந்துச்சுன்னா பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. This often means tedious and time consuming. இது வந்து ஒரு tedious process, டைம் கன்சியூமிங் ரிவிஷன் ஆஃப் ஆல்ரெடி நான் டெஸ்ட் பண்ண கோடே திருப்பி எடுத்து நான் கோட் டெஸ்ட் பண்ணுறதுனால இது டைம் கன்சியூமிங் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அட்வான்டேஜை வந்து இந்த டிஸ்அட்வான்டேஜை வந்து அட்வான்டேஜுக்காக கொண்டு வரது தான் நம்ம C++ பார்த்திங்கன்னா. இதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இதோட அட்வான்டேஜ் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஈச் நேம் ஷேர் பண்ணியிருக்கீங்களா இஸ் எக்ஸ்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இன் C பட் பி யூனிக். ஆனால் சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து சிலையும் இந்த மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்றாங்க. நேம் கன்வென்ஷன்ஸ் மஸ்ட் பி அடாப்டட். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல் நேம்ஸ் யூஸ் பை த குரூப் மஸ்ட் பி பிகின் வித் QQ. அது மாதிரி எக்ஸாம்பிள் வச்சுருக்காங்க. அப்போ இவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். நேம் யூஸ் வித் இந்த ஸ்டாண்டர்ட் C ஹேஷ் இன்க்ளூட் ஃபைல்ஸ் ஆர் யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபைடு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹேஷ் இன்க்ளூட் பார்த்திங்கன்னா ப்ரிஃபிக்ஸோட ஸ்டார்ட் பண்ணுறது வித் அந்த மாதிரி ப்ரோக்ராம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த நேம்ஸு அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி QQன்னு வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க சியில் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் ஆஃபன் யூஸ் ஸ்கோப்பிங் ரூல்ஸ் டு ஹைட் நேம்ஸ். லோக்கல் ஸ்கோப், குளோபல் ஸ்கோப்னு வச்சு இந்த ஸ்கோப்புக்குள்ளார ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒன் சப் ப்ரோக்ராமுக்கு வித்தின் த அதர் ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா நேம் வந்து அவுட்டர் மோஸ்ட் சப் ப்ரோக்ராம் ஆர் நோன் டு பி செப்பரேட்லி கம்பைல் சப் ப்ரோக்ராம்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்கு சில ஸ்கோப்ஸ் வச்சுக்கிறது நேம்ஸுக்கு. அது வந்து எந்த மெக்கானிசம் யூஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு பாஸ்கல் C அடால யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எக்ஸ்பிளிசிட்லி டிஃபைன் பண்ணிக்கலாங்க. எக்ஸ்டர்னல் பிரெயின் சொல்லுவாங்க. திஸ் பேசிக் மெக்கானிசம் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் மாதிரி. சரிங்களா? ஒரு கிளாஸ் நம்ம இன்ஹெரிட் பண்ணும்போது பப்ளிக்கோட நேமு, ப்ரைவேட் நேம் நம்ம கொடுத்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா, கோலன் வச்சு. ஸோ யூஸ் பண்ணியிருக்காங்கன்றனா தெரிஞ்சிருக்கலாம். இன்ஹெரிட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டிஃபைன் இன்ட்டு சப் ப்ரோக்ராம் பண்ணும் பொழுது அடாலையும் C++லையும் ஓவர்லோட் பண்ணி கூட நம்ம வச்சுருப்போம் நம்ம சில ஃபங்க்ஷனில் வந்து. ஏன்னா இன்ஹெரிட்டன்ஸஸ் ஓவர்லோடட் நம்ம C++ பொறுத்த வரைக்கும். சரிங்களா? நோ சேஞ்சஸ் நீடிங்க காலிங் ப்ரோக்ராமுக்கு தேவை இருக்காது. நெக்ஸ்ட் கம் தி டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங். நம்ம வந்து டெஸ்டிங்னா எல்லா ப்ரோக்ராமையும் நம்ம
அதுக்குன்னு ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு எய்டு இருக்கணும். எய்டுன்றதுனா ஒரு சாஃப்ட்வேர் தான், ஒரு அப்ளிகேஷன்ஸ் அதுக்கு இருக்கணும் டீபக் பண்ணுறதுக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் ஸ்ட்ரேஸ் ஃபீச்சர்ஸு, பிரேக் பாயிண்ட்ஸு, அசர்ஷன்ஸு இதெல்லாம் தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? எக்ஸிக்யூஷன் ஸ்ட்ரேஸ் ஃபீச்சர்ஸ்னால் Prolog, Lisp, many other interactive language provide features that allow particular statements and variables to be tagged for tracing during executions. இந்த மாதிரி லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி அதோட டேக் பண்ணியிருக்கணும் பிஃபோர் எக்ஸிக்யூஷன் முன்னாடி. whenever tag statement is executed or tagged variable is assigned a new வேல்யூவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸிக்யூஷன் வந்து இன்டரப்ட் ஆகிடும். அந்த 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 டெஸ்டினேட்டட் ட்ரேஸ் பண்ணி சப் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கால் பண்ணிக்குவாங்களாமா. அப்புறம் அப்படியே டீபகிங் இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு ட்ரேஸ்னால் என்னன்னா நீங்கள் நார்மலாக ட்ரேஸ் எடுப்பீங்க அதே மாதிரி எழுதிக்கிறது தான் ட்ரேஸ்னும் அதே மாதிரி எடுத்து அதே மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு கம்பைல் பண்ணி வச்சுருக்கிறது தான். அப்படி ஏதாவது அங்கே அந்த டேக்லேயே பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்டரப்ட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. தென் கம் தி பிரேக் பாயிண்ட். இன்ட்ராக்டிவ் ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் வித் ப்ரோக்ராமர் கேன் ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸ் ப்ரோக்ராமில் பிரேக் பாயிண்ட்ஸ்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எப்போ பிரேக் பாயிண்ட் எக்ஸிக்யூஷன் இப்போ ரீச் ஆகுதோ இன்டரப்ட் ஆகிடும். அப்போ கண்ட்ரோல் வந்து ப்ரோக்ராம் கிவன் டு தி ப்ரோக்ராமர் அட் த டெர்மினலில் வந்து நிற்கும். ப்ரோக்ராமர் வந்து என்ன பண்ணுவாங்க இன்செர்ட் பண்ணி வேரியபிள்ஸை மாடிஃபை பண்ணுறதோ ரீசெட் பண்ணுறதோ எது வேணாலும் பண்ணிக்குவாங்க. அதுக்கு தான் பிரேக் பாயிண்ட்ஸ்னு அர்த்தம். தென் அசர்ஷன். அசர்ஷன் இஸ் அ கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் இன்சர்டட் அஸ் செப்பரேட் ஸ்டேட்மெண்ட். ஒரு ப்ரோக்ராமில் ஒரு செப்பரேட்டாக நீங்கள் ஒரு கண்டிஷன் மாதிரி எழுதி வைக்கிறதுக்கு பேர் தான் அசர்ஷன் அர்த்தம். இதான் அந்த கண்டிஷன்ஸ். அசர்ட் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அல்லது ஆர் இந்த மாதிரி ஏதாவது கண்டிஷன் எழுதி வச்சுருது. உங்கள் கோடிங்லேயே வந்து என்ன பண்ணும் அமௌங் அந்த வேல்யூஸை ஹோல்டு பண்ணி வச்சுட்டு அட் த பாயிண்டில் எனேபிள் ஆகி கம்பைலருக்கு வந்து இன்சர்ட் பண்ணும் கோடை அது டெஸ்ட் பண்ணிக்கும். டூரிங் எக்ஸிக்யூஷன் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இன்டரப்ட் ஆகிடும். அப்புறம் நம்ம என்ன பண்ணீங்க ஏதாவது ஒரு பிரிண்டிங் மெசேஜ் அந்த ஆக்ஷனில் வரும். ப்ரோக்ராமர் போயிட்டு ப்ரோக்ராமை டீபக் பண்ணி அதை டிசேபிள் பண்ணிட்டு திருப்பி கம்பைலர் என்ன பண்ணுவாங்க செக்கிங்க்கு செக் பண்ணி நோ கோடுன்னு சொல்லிடுவாங்க. தென் இது பார்த்தீங்கன்னா இதுவுமே பிகம் யூஸ்ஃபுல் கமெண்ட்ஸை தான் இருக்கும் டாக்குமெண்டேஷன் பண்ணும்பொழுதோ எதுக்கும். இந்த சிம்பிள் கான்செப்ட் வந்து நிறைய செவரல் லாங்குவேஜஸில் இருக்குது இன்க்ளூடிங் C++லேயும் அது இருக்குது. நெக்ஸ்ட் கம் தி என்விரான்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க். இப்போ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். என்விரான்மெண்ட்னாலே a support environment consists of infrastructure service called the environment framework நம்ம ஒன்று பண்ணியிருப்போம். அதாவது ஃப்ரேம் ஒர்க்கில் என்னென்ன சர்வீஸ் பார்த்திங்கன்னா டேட்டா ரெபாசிட்டரி, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், செக்யூரிட்டி, கம்யூனிகேஷன் சர்வீஸு, ப்ரோக்ராம்ஸ் ரிட்டன் டு யூஸ் தி சர்வீஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நார்மலாக விண்டோஸில் நீங்கள் சி ப்ரோக்ராம் ரன் C++க்கும் லினக்ஸில் C++க்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்மளுக்கு அந்த விண்டோஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களால இப்போ டக்குன்னு லினக்ஸில் போயிட்டு அதோட நம்மளுக்கு டக்குன்னு அந்த என்விரான்மெண்ட் நம்மளுக்கு சூட் ஆகாது. அந்த மாதிரி ஜிஎன்சி நிறைய கம்பைலரும் இருக்குது. டர்போ C++, நிறைய ஓப்பன் சோர்ஸ் கம்பைலர்ஸும் இருக்குது. டேவ் C++ கம்பைலரு அது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு காரணமே அந்த அந்த என்விரான்மெண்ட்டு தான். செக்யூரிட்டி ஆகட்டும், GUI ஆகட்டும், கம்யூனிகேஷன் ஆகட்டும் எல்லாமே இருக்கும். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணிக்கணும் அக்கார்டிங்லி. அலோவ் ஈஸி டு ஆக்சஸ் தீஸ் நம்மளால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த என்விரான்மெண்ட்டில். ப்ரோக்ராம் 1960s பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஐஓ ரொட்டீன்ஸ் இருந்துச்சா நம்ம யூசர்ஸ் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு. அதே க்ரோத் ஆகி நம்ம விண்டோஸ் டிஸ்பிளே ஆகி நம்ம ஸ்க்ரீனில் நம்ம அவுட்புட் பார்க்குற மாதிரி வந்துருச்சு இந்த இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா. ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க மோட்டிவ் எக்ஸ் விண்டோஸ் சிஸ்டம்லேயோ இல்லை ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் ஒரு மாதிரி இருக்கும். மெனூஸ் இருக்கும், ஸ்க்ரோல் பட்டன் இருக்கும். நம்ம வந்து F7 கீ, F9 கீ, F5 கீ ப்ரெஸ் பண்ணி நம்ம அவுட்புட்டு கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்றுத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும். விண்டோஸை கம்பேர் பண்ணும்போது லினக்ஸுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ப்ரோக்ராம் காமன் பிஹேவியர் ஆஃப் த பேட்டர்ன் யூஸிங் டெர்மினல்ஸ் இருக்கும். அதே மாதிரி விஷுவல் பேசிக்கு மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டூடியோவில் பார்த்திங்கன்னா லைப்ரரிஸ் ஆஃப் இருக்கும். C++ இருக்கும், ஜாவாலையும் பேசிக்கு விண்டோ பேஸ் அப்ளிகேஷனாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தென் கம் தி ஜாப் கண்ட்ரோல் அண்ட் ப்ராசஸ் லாங்குவேஜ். இதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஜாப் கண்ட்ரோலும் என்விரான்மெண்ட் மாதிரியே ஒரு ஃப்ரேம் ஒர்க். இஃப் யூ வாண்ட் டு எக்ஸிக்யூட் ப்ரோக்ராம் ஒரு சி கம்பைலர்லையோ வேர்ட் ப்ராசஸில் பண்ணணுன்னா நீங்கள் மவுஸை மூவ் பண்ணி அப்புறம் பிக்சர்ஸோ ஐக்கானே கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்டார்ட்டுக்கு கூட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் எக்ஸிக்யூட்டிவ் கூடவே இருக்கும்.
பிஃபோர் விண்டோ பேஸ்டு வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்எஸ் டாஸில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் டெர்மினலில் போயிட்டு நம்ம வந்து டைப் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பஞ்சிட்டு கார்ட்ஸ் இருந்த இரா கூட இருக்குது. கார்டு நம்ம பஞ்சிங் ஓட்ட போட்டு அமுத்துற மாதிரி போய் அந்த மிஷின்குள்ளே வச்சு பஞ்ச் பண்ணுவாங்க அந்த கார்ட்ஸை. அப்படி கூட நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்துருக்குறாங்க. ஃப்ளாஷ் இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா பஞ்சிங் கார்டுன்னு சொல்லுவாங்க. பிராட்ச் ப்ராசஸ்க்கு முன்னாடி இருந்ததுலாம் இருக்கும். அது கூட என்ன பண்ணுவாங்க, போயிட்டு ப்ரோக்ராமை ஒரு கார்டில் வச்சு டேட்டாஸை நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பெர்ஃபார்ம் பண்ணி தான் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இப்போ கம்பைல் ஃபெயில் ஆனால் கூட எடிட்டர் போய் கரெக்ட் பண்ணி அதை போயிட்டு லோட் பண்ணி திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணி கூட நம்ம பார்த்துக்கலாம். அவ்வளோ நம்ம டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு. 1960s பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டுக் அண்ட் ஆவரேஜ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரைஸ் இருந்துச்சு. 9 hours பார்த்தீங்கன்னா 1960s பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் வெயிட் ஃபார் ஈச் ஸ்டெப்ஸ் டு ஃபினிஷ் ஆகாமல் வெயிட் பண்ணணும். அப்புறம் ரிட்டர்ன் கோடுக்காக நிற்கணும், நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு டெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் பண்ணுவாங்க. கம்பைலு, லோடு, எக்ஸிக்யூட்டு, ப்ரோக்ராம் 1, அப்புறம் எக்ஸிக்யூட்டு ப்ரோக்ராம் 2, அப்புறம் ப்ரீலோட் பண்ணுறது கம்ப்யூட்டர். இந்த மாதிரி நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் இருந்துச்சு. அப்புறம் ஐபிஎம் என்ன பண்ணாங்க, ஜாப் கண்ட்ரோல் லாங்குவேஜ்னு கொண்டு வந்தாங்க, JCLன்னு சொல்லிட்டு. 300 சிஸ்டம் 360 பிகினிங் இந்த 1963ல். அப்புறம் யூனிக்ஸ் எக்ஸ்டெண்டட் இட்ஸ் யூனிக்ஸ் வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா செக்கிங் த ரிட்டர்ன் கோடு ப்ரீவியஸ் ஸ்டெப்பு போய் கண்ட்ரோல் லாங்குவேஜ் இருந்துச்சு அப்போலே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்துச்சு, டேட்டா ஆப்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும் போது ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் யூசர் குட் ரைட் த ப்ரோக்ராம் லிங்க் டுகெதர் பண்ணி வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸில் டேட்டா ஃபைல்ஸு, அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரீவியஸ் ரிசல்ட்டோட வச்சு லிங்க் பண்ணி பார்க்குறது. யூனிக் ஷெல்லுன்னு வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரௌனி ஷெல்லு சிஏ, அதுக்கப்புறம் ஷெல் சிஏ, கார்ன் ஷெல், இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அதுக்கப்புறம் வந்துச்சு. ஓஎஸ் இதெல்லாம் வந்துட்டு செல் ப்ரோக்ராமுக்குன்னே தனியாக டெவலப் பண்ணி கொடுத்தது அந்த ஷெல்லுன்றது. அப்புறம் பார்த்தீங்கன்னா star.bat ஃபைல்ஸ் வந்துச்சு பிசியில் ஷெல் ப்ரோக்ராமிங்காக வந்து. அப்புறம் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஷெல் மேபி டெவலப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், அப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கூட இன்டர்ப்ட் பண்ணி வியூ பண்ணி மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி வந்துச்சு. AWK, பேர்லு, TCL, அப்புறம் இதெல்லாம் கண்ட்ரோல் லாங்குவேஜ், ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் நிறைய 20 years பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வெப் டெக்னாலஜி டெவலப் ஆனிச்சு. ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னால் ஜாவா ஸ்கிரிப்ட், VB ஸ்கிரிப்ட்னு சொல்கிறது தான். இதெல்லாம் வந்து பேக் அண்ட் ஃபோர்த்து வெப் ப்ரௌசரு, வெப் சர்வர் வந்துச்சு. பேர்ல் பார்த்திங்கன்னா மெயினாக வெப் ப்ரோக்ராமுக்காக தான் வந்தது தான் இந்த பேர்ல். சரிங்களா? ஸோ இது மாதிரி எவ்வளோ டெவலப்மெண்ட்டு வந்திருக்கு, ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ்க்கான டெவலப்மெண்ட் தான் எதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜஸ்ட்டு வந்து என்விரான்மெண்ட்னா என்ன, அந்த என்விரான்மெண்ட் ஒரு ப்ரோக்ராம் எப்படி பாதிக்குது, எப்படி C++ வந்துட்டு இந்த என்விரான்மெண்ட் இல்லாமல் மேலே பார்க்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் இருந்துச்சு. ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ணுறதுக்கும் தனி கம்பைலேஷன் பண்ணி திருப்பி நம்ம சேர்த்துறதுக்கு அந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜஸை வந்து நம்ம C++ வந்துட்டு என்ன பண்ணிடுச்சு, உங்களுக்கு எழுதில் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி இன்க்ளூட் பண்ணி ஆல்ரெடி கம்பைல் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்துருந்துச்சு. சரிங்களா? அப்போ வந்து இந்த வந்து எப்படி இதோட 1960sலேருந்து இப்படி வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இப்போ லாஸ்ட்டாக வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்லேருந்து பைத்தான் இஸ் ஆல்சோ எ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் சிமிலர் டு இதில் சப்போர்ட்ஸ் C ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்ஸ் ஆல்சோ. அது வரைக்கும் இப்போ வந்திருக்குன்னா அது டெக்னாலஜிஸ் தான் காரணம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா வர்ச்சுவல் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் பைண்டிங் டைம்ஸ். ஸோ எப்படி வந்து இது நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு C++ ப்ரோக்ராம்ஸ் அவங்க டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணாங்களோ அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது எல்லாமே தியரி தான், இதெல்லாம் எத்திக்ஸ். அது டெவலப் பண்ணுறதுக்கான கான்செப்ட் தெரிஞ்சுக்கும். இது நியூவாக ஆட் பண்ண ஒரு டாபிக். ஓகேங்களா? தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.